முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். புத்தி தேவன் புதன் பகவான். மூலமந்திரம் ஓம் கிராம் ஐம் பம் புததேவாய நமக. ஓம் கிராம் ஐம் பம் புததேவாய நமக. ஓம் கிராம் ஐம் பும் புததேவாய நமக. ஓம் கிராம் ஐம் பும் புததேவாய நமக. புதன் காயத்ரி. ஆத்ரேசாய வித்மஹே இந்துபுத்ராய தீமஹி தன்னோ புத பிரசோதயாது. ஆத்ரேசாய வித்மஹே இந்துபுத்ராய தீமஹி தன்னோ புத பிரசோதயாது. ஆத்ரேசாய வித்மஹே இந்துபுத்ராய தீமஹி தன்னோ புத பிரசோதயாது. ஓம் கிராம் புத ஆசனாய நமக. ஓம் கிராம் பும் புத மூர்த்தியே நமக. ஓம் கிராம் ஐம் பும் புததேவாய நமக. தியான சுலோகம். பிரியங்க் கலிகா ஸ்வாமம் ரூபணோ பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணா பேதம் தம் புதம் பிரணமாம்யகம். பிரியங்க் கலிகா ஷ்யாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோ பேதம் தம் புதம் பிரணமாம்யகம். பிரியங்க் கலிகா ஷ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோ பேதம் தம் புதம் பிரணமாம்யகம். தோத்திரம். மதன நூல் முதலாய் உள்ள மறைகளும் கல்வி ஞானம் விதமுடன் அவரவர்க்கு விஞ்ஞைகள் அருளுவோன் திங்கள் சுதன் பவிசு பாக்கியங்கள் சுகம் பல கொடுக்க வல்லான் புதன் கவிப்புலவன் சீர்சால் பூங்கழல் போற்றி போற்றி. மதன நூல் முதலாய் உள்ள மறைகளும் கல்வி ஞானம் விதமுடன் அவரவர்க்கு விஞ்ஞைகள் அருளுவோன் திங்கள் சுதன் பவுசு பாக்கியங்கள் சுகம் பல கொடுக்க வல்லான் புதன் கவிப்புலவன் சீர்சால் பூங்கழல் போற்றி போற்றி. மதன நூல் முதலாய் உள்ள மறைகளும் கல்வி ஞானம் விதமுடன் அவரவர்க்கு விஞ்ஞைகள் அருளுவோன் திங்கள் சுதன் பவிசு பாக்கியங்கள் சுகம் பல கொடுக்க வல்லான் புதன் கவிப்புலவன் சீர்சால் பூங்கழல் போற்றி போற்றி. மற்றொரு விதமான புதன் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாது. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புதன் பிரசோதயாது. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாது. அம் பொன்னாடை அழகு படைப்பனை பம்மு குங்கும மேனியும் பாரலாம் நம்பு புத்தகங் கையும் நயந்துகொள் தம்பிரான் புதன் தாழ் மலர் ஏத்துவாம். அம் பொன்னாடை அழகு படைப்பனை பம்பு குங்கும மேனியும் பாரலாம் நம்பு புத்தக கையும் நயந்துகொள் தம்பிரான் புதன் தாழ் மலர் ஏத்துவாம். அம்பொன்னாடை அழகு படைப்பனை பம்பு குங்கும மேனியும் பாரலாம் நம்பு புத்தக கையும் நயந்துகொள் தம்பிரான் புதன் தாழ் மலர் ஏத்துவாம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே உன் பொன்னடி போற்றி போற்றி. பதம் தந்து அருளுவாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி போற்றி. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி போற்றி. பதம் தந்து அருளுவாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி போற்றி. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி போற்றி. பதம் தந்து அருளுவாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா
போற்றி போற்றி. புதன் பகவானுக்கு ஏற்றது புதன்கிழமை. ராசி மிதுனம், கன்னி ராசிக்கு அதிபதி அவர். தெற்கு வடகிழக்கு அதிதேவதை திருமால் விஷ்ணு. நிறம் வெளிர் பச்சை, உலோகம் புத்தளை, மலர் வெண்காந்தள், சமித்து நாயுருவி, தானியம் பச்சை பயிறு, வாகனம் குதிரை, ஜாதி அலி, துணி பச்சை ஆடை, ரத்னம் மரகதம். புதன் திசை 7 ஆண்டு காலம் இருக்கும். புதன் பகவானை வழிபட முக்கியமான ஸ்தலங்கள் திருவெண்காடு, திரு ஆலவாய் எனப்படும் மதுரை. ஓம் புததேவாய நமக, ஓம் புததேவாய நமக, ஓம் புதன் தேவாய நமக. திருவெண்காட்டிலே இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர், இறைவி பிரம்ம வித்யாம்பிகை. திருவெண்காட்டின் புராண வரலாறு. மருத்துவாசுரன் என்ற அசுரன் பல அரிய வரங்கள் பெற்று தேவர்களை போருக்கு அழைத்து துன்பம் கொடுத்து வந்தான். சிவபெருமான் அவர்களை திருவெண்காட்டுக்கு சென்று வேற்று உருவில் வாழச் செய்தார். அசுரன் அதையும் தெரிந்து கொண்டு தேவர்களை துன்புறுத்தினான். இறைவன் இடபதேவரை அனுப்பி அசுரனை அடக்கி வரும்படி கூற, அசுரன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சக்திமிக்க சூலம் ஒன்றை பெற்று இடபதேவரை போருக்கு அழைத்து அவரது உடம்பில் 9 இடங்களில் காயம் ஏற்படுத்தினான். சிவபெருமான் அகோர முகத்தினின்றும் அகோர மூர்த்தி தோன்ற அசுரன் இறைவனிடம் சரணாகதி அடைந்து மன்னிக்க வேண்டினான். அகோரமூர்த்தியின் காலடியில் மருத்துவாசுரனை இன்றும் காணுகிறோம். இடபதேவரின் உடலில் 9 காயங்கள் இருப்பதையும் காண்கிறோம். சரித்திர வரலாறு. இத்தலத்தில் 98 கல்வெட்டுகள் தலத்தின் வரலாற்றை கூறி நிற்கின்றன. சோழ அரசர்கள், பாண்டிய மன்னர்கள், கிருஷ்ணதேவராயர் காலத்து கல்வெட்டுகள் உள்ளன. ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், விக்கிரம சோழன், குலசேகர பாண்டியன், விக்கிரம பாண்டியன், சுந்தர பாண்டியன், இவ்வாறு பல அரசர்கள் இக்கோயிலுக்கு பற்பல திருப்பணிகள் செய்துள்ளனர். அறக்கட்டளைகளை நிறுவி மக்களுக்கு நன்மை செய்துள்ளனர். இலக்கிய வரலாறை பார்க்குங்கால் இது தேவார ஆசிரியர்கள் மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். கபிலதேவ நாயனார், பரணதேவர், பட்டினத்தார், சேக்கிழார், சிதம்பர முனிவர், சோமசுந்தர தேசிகர், கச்சியப்ப சிவாச்சாரியார், பரஞ்சோதி முனிவர், சைவ எல்லப்ப நாவலர், சிவானந்தர் என பல அறிஞர்கள் இத்தல இறைவனை பற்றி பாடியுள்ளார்கள். வால்மீகி ராமாயணத்தில் இத்தலம் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வரும்போது மணல்கள் யாவும் சிவலிங்கங்களாகவும் ஊரே சிவலோகமாகவும் காட்சியளித்தது. அதனால் கால்களை கீழே வைக்காது அம்மா என்று விழிக்க அம்மையார் உடனே வந்து சம்பந்தரை தமது இடுக்கில் வைத்து சென்று இறைவனிடம் கொண்டு விட்டார். அதனால் அந்த அம்மைக்கு பிள்ளை இடுக்கி அம்மன் என்று அழைக்கிறார்கள். நாவுக்கரசரும் 2 பதிகங்கள் பாடியிருக்கிறார். சுந்தரரும் இங்கு வந்து பாடியிருக்கிறார். மாணிக்கவாசகர் விருத்திணனாகி வெண்காட்டதில் என்று தொடங்கும் அகவல் பாடல் ஒன்றையும் பாடியிருக்கிறார். சேத்திர கோவையிலும் கந்தபுராணத்திலும் திருவிளையாடல் புராணத்திலும் இத்தலம் பற்றிய பாடல்கள் காணப்படுகின்றன. எல்லப்ப நாவனர் திருவெண்காட்டு புராணம் என்ற முழு நூலையே பாடியுள்ளார். புதன் வாழ்க்கை. புதன் மகா ஞானி, சகல கலைகளிலும் வல்லவர், சந்திரனுக்கும் தாரைக்கும் மகனாய் பிறந்தவர். எனினும் அவர் பிறப்பில் ஒரு களங்கம் ஏற்பட்டுவிட்டது. புதன் தந்தை சந்திரன் வியாழ பகவானை குருவாக கொண்டு தக்ஷனுடைய 27 பெண்களையும் மணந்து கொண்டார். ஒரு சமயம் திருமாலின் அருளை பெற வேண்டி ராஜசூயாகம் ஒன்று நடத்தினார். குரு பகவானின் மனைவி தாரை சந்திரனின் ரூபாவல்யத்தில் மயங்கி அவனோடு தங்கியிருப்பிட்டாள். கர்ப்பவதியானாள்.
சிவன் பிரம்மா ஆணைப்படி தாரையை குரு பகவானிடம் ஒப்படைத்தனர். பிறந்த ஆண் குழந்தை சந்திரனிடமே ஒப்படைக்கப்பட்டது. குழந்தைக்கு புதன் என்று பெயர் வைத்துக் கொண்டு வளர்த்தனர். புதன் பெரியவனானதும் பிறப்பின் ரகசியம் அறிந்து சந்திரன் மீது வெறுப்புற்று இமயமலைச் சாரலில் வாழ்ந்து குரு இல்லாமலே சகல கலைகளிலும் விற்பனரானார். புதன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து நவக்கோள்களில் ஒருவராக பதவி பெற்றார். இத்தலத்தின் விசேஷம் பிள்ளைப்பேறு என்பதாகும். அச்சுத களப்பாளர் பிள்ளை பேரற்ற பெருங்குறை அகல வேளாளரின் குலகுருவாகிய அருளந்தி சிவாச்சாரியார் சுவாமிகளை பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அவரும் களப்பாளரின் ஜாதகத்தை கூர்ந்து கவனித்துவிட்டு இவருக்கு இந்த பிறவியில் பிள்ளை பேரே இல்லை என்று கூற அவர் மிகவும் மனம் விரக்தியாகி அக்காலத்து வழக்கப்படி ஓலைச்சுவடில் கயிறு சாத்தி பிரித்தார். பிரிக்கப்பட்ட சுவடியில் திருஞான சம்பந்தர் திருவெண்காட்டு இறைவன் மீது பாடி அருளிய திருப்பதிகத்தில் 2வது பாடலாக இருந்தது. அந்த பாடல் இதோ: பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம். வேய் உனதோள் உமைபங்கன் வெங்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. பேயடையார் பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் என்றும் ஒன்றும் வேய் உனதால் உமைபங்கன் வெங்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. பேயடையார் பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயினதோள் உமைபங்கன் வெங்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவரவர் தோயாவாம் தீவினையே. பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் என்ற வரிகளை எண்ணி மனக்குறை அகலும் என்று தம் மனைவியிடம் திருவெங்காட்டை அடைந்து புனித தீர்த்தங்களான முக்குளங்களிலும் நீராடி வழிபட ஆண் மகவை அடைந்தார். அவரே மெய்கண்டதேவர் என சிறந்து சாத்திரங்கள் 14ற்கும் முதல் நூலாக விளங்குகின்ற அரிய சிவஞான போதம் என்ற நூலை தமிழுக்கு அருளினார். இதனை அறிந்து பிள்ளையில்லா பெருங்குறையினை இங்கு தீர்த்தார்கள். ஆலய அமைப்பை பார்க்குங்கால் 4 பக்கமும் தேரோடும் வீதிகள், மத்தியில் ஆலயம், கிழக்கு மேற்கு பக்கங்களில் ராஜகோபுரம், அக்னி தீர்த்த கரையில் மெய்கண்டார் சன்னதி, அக்னீஸ்வரர் சன்னதி, ஊஞ்சல் மண்டபம், தென்பக்கம் மெய்கண்டார் நந்தவனம் உள்ளது. அடுத்து சூரிய தீர்த்தம், குளம், சூரியேஸ்வரர் திருச்சன்னதி உள்ளது. சூரிய தீர்த்த குளத்துக்கு அருகில் சூரியேஸ்வரர் திருச்சன்னதி உள்ளது. மேற்கு கோபுர வாசல் அருகே ஆறுமுகர் கோவிலும் 100 மண்டபமும், வடமேற்கு மூலை பக்கம் அம்மன் சன்னதி, புதன் சன்னதி, பிரம்ம சமாதி, வில்வத்தல விருட்சம், திருவெங்காட்டு நங்கை நந்தவனம் ஆகியவை உள்ளன. எதிரில் சந்திர தீர்த்த குளமும் கரையில் கொன்றை மரமும் சற்று கிழக்கே தள்ளி சோமேஸ்வரர், வட வாலமரம், அதனடியில் ருத்ரபாதம், வடகிழக்கு மூலையில் யாகசாலையும் வேத பாடசாலையும் உள்ளன. உற்சவ மண்டபமும் அருகே நந்தி பலிபீடம், பின் திருக்கல்யாண மண்டபம், பிறகு 2வது பிரகாரம் ஆரம்பம், பின் மடப்பள்ளி, 63 சோமாஸ்காந்தர், பெரியவாரண பிள்ளையார் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. பத்ரகாளி வடக்கு நோக்கியும் திருமால் கிழக்கு நோக்கியும் மேற்கு பக்கம் செல்லும் வழியை அடுத்து மண்டபத்துள் லட்சுமி சரஸ்வதி உள்ளனர். வடக்கு சுவரில் தெற்கு பார்த்து அகோர மூர்த்தி மூலவர், அடுத்து அகோரர் உற்சவமூர்த்தி, நடராஜர் சபை, அடுத்து சண்டேஸ்வரர், சுவேதலிங்க ஆலயங்கள், கிழக்கு பக்கம் துர்க்கை நவக்கிரகங்கள் உள்ளன.
நடுவில் மூலவர் கற்பக்கிரகம் மேற்கு நோக்கி உள்ளது. அதில் ஸ்வேதாரண்யரும் கோபுரத்தில் தெற்கு பக்கம் சட்டைநாதரும் கிழக்கு கோபுர வாய்ச்சலில் வலது பக்கம் தீர்த்த கிணறு உள்ளது. இத்தலத்தில் ஆலய அமைப்பை பார்க்குங்கால் 4 பக்கமும் தேரோடும் வீதிகள், மத்தியில் ஆலயம், கிழக்கு மேற்கு பக்கங்களில் ராஜகோபுரம், அக்னி தீர்த்த கரையில் மெய்கண்டார் சன்னதி, அக்னீஸ்வரர் சன்னதி, ஊஞ்சல் மண்டபம், தென்பக்கம் மெய்கண்டார் நந்தவனம் உள்ளது. அடுத்து சூரிய தீர்த்தம் குளம், சூரியேஸ்வரர் திருச்சன்னதி உள்ளது. சூரிய தீர்த்த குளத்துக்கு அருகில் சூரியேஸ்வரர் திருச்சன்னதி உள்ளது. மேற்கு கோபுர வாசல் அருகே ஆறுமுகர் கோவிலும் 100 மண்டபமும், வடமேற்கு மூலை பக்கம் அம்மன் சன்னதி, புதன் சன்னதி, பிரம்ம சமாதி, வில்வத்தல விருட்சம், திருவங்காட்டு நங்கை நந்தவனம் ஆகியவை உள்ளன. எதிரில் சந்திர தீர்த்த குளமும் கரையில் கொன்றை மரமும் சற்று கிழக்கே தள்ளி சோமேஸ்வரர், வட வாலமரம், அதனடியில் ருத்ரபாதம், வடகிழக்கு மூலையில் யாகசாலையும் வேத பாடசாலையும் உள்ளன. உற்சவ மண்டபமும் அருகே நந்தி பலிபீடம், பின் திருக்கல்யாண மண்டபம், பிறகு 2வது பிரகாரம் ஆரம்பம், பின் மடப்பள்ளி, 63 சோமாஸ்காந்தர், பெரியவாரண பிள்ளையார் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. பத்ரகாளி வடக்கு நோக்கியும் திருமால் கிழக்கு நோக்கியும் மேற்கு பக்கம் செல்லும் வழியை அடுத்து மண்டபத்துள் லட்சுமி சரஸ்வதி உள்ளனர். வடக்கு சுவரில் தெற்கு பார்த்து அகோர மூர்த்தி மூலவர், அடுத்து அகோரர் உற்சவமூர்த்தி, நடராஜர் சபை, அடுத்து சண்டேஸ்வரர், ஸ்வேதலிங்க ஆலயங்கள், கிழக்கு பக்கம் துர்க்கை நவக்கிரகங்கள் உள்ளன. நடுவில் மூலவர் கற்பக்கிரகம் மேற்கு நோக்கி உள்ளது. அதில் ஸ்வேதாரண்யரும் கோபுரத்தில் தெற்கு பக்கம் சட்டைநாதரும் கிழக்கு கோபுர வாய்ச்சலில் வலது பக்கம் தீர்த்த கிணறு உள்ளது. இத்தலத்தில் தீர்த்தங்கள் மகிமை வாய்ந்த 3 உள்ளன. ஆதியில் சிவபெருமான் நடனம் ஆடிய போது அவர் கண்களில் சிந்திய ஆனந்த கண்ணீரே 3 குளங்களாக மாறின என்பார். தலவிருட்சம் 3 தீர்த்தங்கள் போல் 3 விருட்சங்கள் உள்ளன. அவை வடவாலமரம், கொன்றை மரம், வில்வமரம். ஜோதிடத்தில் புததேவன். புதன் சுபக்கிரகம், ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர். ஜோதிட அறிவு, பிரசங்கம் செய்யும் ஆற்றல், வாக்கு சாதுரியம் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமானவர். புதன் திசை 17 ஆண்டுகள். ஆனால் ஜாதகத்தில் 6, 8, 12 இடங்களில் அமைய பெற்றிருந்தால் அனுகூலமற்ற பலன்களே நடைபெறும். இதனை புத தோஷம் என்பர். கோச்சாரப்படி புதன் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்ல 1 மாதம் ஆகும். மிதுனம், கன்னி ராசிகளுக்கு அதிபதி இவர். அதிதேவதை இவருக்கு மகாவிஷ்ணு. இவருக்கு பிடித்த தானியம் பச்சை பயிறு, வெண்காந்தள் மலர், ஆடை பச்சை வண்ணம், நவரத்னங்களில் மரகதம், உலோகங்களில் பித்தளை. மனநோய், சோகை புற்றுநோய், வாத நோய், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், ஆண்மை குறைவு, சீதள நோய் ஆகிய தொல்லைகள் புதன் பெருமானால் ஏற்படக்கூடியவை. அறிவியலில் புதன் கிரகத்தை பற்றி பார்க்க போனால் சூரியனை சுற்றி வரும் சூரிய குடும்பத்தில் 9 கோள்களில் முதலாவது சூரியனுக்கு மிக அருகிலே இது காணப்படுகிறது. மிகவும் சிறியது இது. சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகின்றன. இங்கே தண்ணீர் கிடையாது. அப்படியே இருந்தாலும் தண்ணீர் ஆவியாகிவிடும். அவ்வளவு உஷ்ணம் அங்கு. சுதனின் வட்டம் 4880 கிலோமீட்டர் ஆகும். சூரியனிடமிருந்து 58 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஓம் புததேவாய நமக, ஓம் புததேவாய நமக, ஓம் புததேவாய நமக. முருகாச்சரணம்.
முருகாச்சரணம் முருகாச்சரணம்.